பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு இது ஒரு நல்ல ரிசல்ட். வரவேற்கிறோம். ஆதார வசனம் ஏசாயா 54 1, 2, 3 வசனங்கள். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. அற்புதரின் மக்களே, ஒரு சிறு ஜெபம். தகப்பனே, தொடர்ந்து கேட்டு வரும் இந்த செய்தியை கேட்டு வரும் மக்களுக்கு குறுகி போகாதபடிக்கு, கீழே பார்க்காதபடிக்கு, மனிதர்களை பார்க்காதபடிக்கு உமது கரம் இறங்கி இருப்பதை அவர்களுக்கு காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இஸ்ரவேல் மக்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். தேவனால் முன்குறிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட இனம். அது ஒரு தேசம். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். பிரமாணம் இவர்களுடையது. ஆராதனை முறை இவர்களுக்குத்தான் நிர்ணயிக்கப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது. தேவனால் எஞ்சனம் என்று பெயர் பெற்றவர்கள். தொழுகையின் மகிமையை அறிந்தவர்கள். விசுவாச தந்தையான ஆபிரகாமின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் மாமிசத்தின்படி. இத்தனை மவுசுகளை பெற்றிருந்தும் இவர்கள் ஒன்றான மெய் தேவனை விட்டு விலகி பாகால்களுக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தியதால் தேவ கோபம் இவர்கள் மேல் மூண்டது. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இனம், ஒரு சந்ததி வறுமைக்குள்ளானார்கள். பிணி, நோய், லேகியோன் பிசாசுகளுக்கு அடைக்கலமானார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு தேவன் அமைதியாக இருக்கவில்லை. அனைத்து பாவங்களை நிரந்தரமாக நீக்கி இவர்கள் நீதிமான்களாக்கி நித்திய மகிமை கணத்தை கொடுக்க தேவன் சித்தமானார், திட்டம் வகுத்தார். அந்த திட்டத்திற்குள் நம்மையும் சேர்த்து கொண்டார். பிரஜாதிகள் முதலில் தீர்க்க தரிசனம் கொடுத்தார். வார்த்தையாக, மோசையின் மூலமாக, சங்கீத பாட்டுகளின் மூலமாக, பெரிய சிறிய தீர்க்க தரிசிகளின் மூலமாக. குறிப்பு ஏசாயா 7 9 53 அதிகாரங்கள். மேசியா வருவார், இதற்கான அடையாளம் இது, அவர் வந்து என்ன செய்வார் என்றும். மக்களே, இந்த மேசியாவிற்காக எதிர்பார்த்து இருங்கள், உங்களுக்கு நிரந்தர விடிவு உண்டு என்று வார்த்தையில் முதலில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தைக்குள் சகலத்தை வைத்து அனுப்பிவிட்டார். இன்னும் ரிசல்ட் வரவில்லை. இந்த ரிசல்ட் அற்புதம் என்பதை சொல்லிக்கொண்டே வந்தார் தேவன். தேவன் சொன்ன ஒரு வார்த்தையாகில் நிறைவேறாமல் கீழே விழவில்லை. கிறிஸ்து வந்தார், சகலத்தையும் செய்து முடித்தார் கல்வாரியிலே. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் நமக்காக. தேவனோடு இரத்த உடன்படிக்கை பண்ணினார் நமக்காக. மத்தியஸ்தர் ஆனார் நமக்காக. நாம் இக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதுதான் நாம் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்ட பின் தான் இதை நாம் செய்ய முடியும். பின் சகலத்திற்கும் உரிமையுள்ளவர்களாக ஆனோம். அல்லேலூயா. டிமாண்ட் பண்ணி ஆசீர்வாதங்களை பெரும் சிலாக்கியத்தை இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம். ஆம், நாம் வெளியில் இல்லை, தேவனுடைய சொந்த மக்கள். சங்கீதம் 33:12. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகார ஆவியை பெற்றோம். ரோமர் 8:15. வாக்குத்தத்தன்படி யோவேல் 2:28 ஆவியும் நிறைவையும் பெற்றோம். ஏதாவது குறை இருக்கிறதா யோசித்து பாருங்கள். குமாரனின் ஆவி இல்லாதவன் ஆத்துமாவில் ஜீவன் இல்லாதவன் என்ற நிலை மாறி நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களானோம். ஹல்லேலூயா. இவ்வளவு விரிவாக ஏன் இதை மீண்டும் மீண்டும் ஆவியான நினைப்பூட்டுகிறார் என்றால், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று முன் கூறப்பட்டது அத்தனையும் சம்பவித்ததே. அதே போலத்தான் எல்லாம் உங்களுக்கு வந்து வாய்க்கும். ஏனெனில் நீங்கள் உரிமையுள்ளவர்கள், பிள்ளைகள், இயேசுவுக்குள் தேவனின் சுதந்திரவாளிகள், பங்காளிகள். ஆகவே நீங்கள் விண்ணப்பித்தவைகள், வாஞ்சித்தவைகள், ஏக்கம் கொண்டவைகள் இன்னும் கைக்கு வரவில்லை. ஆனால் ஆவியான இன்று நம்மோடு இடைவிட்டு சொல்வது என்னவென்றால், ரிசல்ட் வந்துவிட்டால், கிடைத்துவிட்டால், நடந்துவிட்டால் எப்படி ஆனந்தமாக இருப்போமோ அப்படி இப்போது இருங்கள். இதை நான் பார்க்கட்டும் என்கிறார். பிசாசும் பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும் என்கிறார். நான் பார்க்கும்போது உங்களுடைய விசுவாச கிரியையின் மூலமாக மகிழ்வேன், மகிமைப்படுவேன். காரியங்களை சீக்கிரமாக துரிதமாக நடக்க கிருபை தருவேன். என்னுடைய வல்லமையை முடுக்கி விடுவேன், கட்டவிழ்த்து விடுவேன். பிசாசும் உலகம் பார்க்கும்போது பைத்தியக்காரர்கள், ஒன்றுமே நடக்கலை, மகிழ்ச்சியை பாரு, ஆனந்தத்தை பாரு, என்ன ஸ்தோத்திரம் பாரு என்று நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். பண்ணட்டும். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகும், செத்த முகமாகும். நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. இந்நேர வரலும் செய்தியை கேட்டு இப்பொழுது எழுப்பி உட்கார்ந்திருக்க வேண்டும். ரிசல்ட் வராமலேயே, பார்க்காமலேயே நான் அற்புத ரிசல்ட் அடைய போகிறேன் என்பது
என் வார்த்தையை கனப்படுத்துதலாகும். நாம் அப்படி சொல்லுவது, அறிக்கை செய்வது, அதன்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியை காட்டுவது கர்த்தரை கனப்படுத்துதலாகும். அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவது அவரை கனப்படுத்துவதாகும். அவருடைய உண்மையை மேம்படுத்துவதாகும். ஆம், என்னை கனப்படுத்த நான் கனப்படுத்துவேன். 1 சாமுவேல் 2:30. ஆம் அன்பர்களே, முதலில் உங்கள் இருதயங்களை விசாலமாக்குங்கள். குப்பை கூலங்களை வெளியே கொட்டுங்கள். அப்படியே ஆகிவிட்டது போல உள்ளத்திலே மகிழுங்கள். அவையே திரும்ப திரும்ப ஓட விடுங்கள். நீதிமொழிகள் 23:7 இதைத்தானே சொல்கிறது. இருதயத்தின் நினைவு எப்படியே அப்படியே அவன் ஆகிறான் என்று. ஊழியம் செய்பவர்கள், சபை கட்டுபவர்கள் இப்போதிருக்கும் விசுவாசிகளுடைய கணக்கில் கொண்டு கட்டாதீர்கள். மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று வார்த்தை இருக்கிறது. பெரிய சபையாக விஸ்தாரமாக கட்டுங்கள், அது நிரம்பி வழியும் என்று சொல்லுங்கள். மனதில் காணுங்கள். இப்பொழுது சின்ன பெட்டி கடையாக இருக்கலாம், இது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறப்போகிறது என்று கண்களில் காணுங்கள், மனதில் காணுங்கள், பேசுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு இது பார்க்கும்போது பகற்கனவு என்பார்கள். நமக்கோ நடந்தாகிவிட்டது, ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவும் அப்படி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பெரிதாக்கி பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை பிரிக்கும் நிலையை குறித்து இது மாறும். என் பிள்ளைகள் அற்புதமாக மாறுவார்கள், பொறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள். காணுங்கள், காணுங்கள், இருதயத்தில் காணுங்கள், பேசுங்கள், அப்படியே மாறும். வார்த்தை இருக்கிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று. சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படி பெரிதானவில் உங்கள் பிள்ளைகள் மூலம் காணுங்கள். வீட்டு சண்டை சச்சரவு சமாதானம் இல்லையா? சமாதானம் என்னுடையது. சமாதான கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பேசுங்கள். சமாதானமாகும். விட்டு கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், பேசுங்கள், தேவ வார்த்தை அதன் மீது வையுங்கள். எது குறைவோ, எது சிறுமையோ, எது வத்தி போய் கிடக்கிறதோ அதன் மீது வார்த்தையை வையுங்கள். ஒரு நாள் அப்படியே ஆகும். இது சமீபமாக இருக்கிறது. நீ கேட்ட அளவின்படியே கொடுத்தேன், உன் விசுவாச அளவின்படி ஆக கடவுது என்று வந்து சேரும். யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். இப்பொழுது என்னத்தை கண்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு பெரிதானவையில் காண்பீர்கள். அப்படிதான் உபாகம் சொல்லுகிறது. இன்று இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக இருப்பீர்கள் என்று முற்பிதாக்களின் தேவனாய கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதற்கு நாம் செய்ய வேண்டியது அதிகாலையில் அவரை தேட வேண்டும். தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். சோம்பேறித்தனம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆவியான சகலத்திற்கு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையில் பொறுப்பில் முழு பலத்தோடு செய்ய வேண்டும். அது பியூன் வேலையோ பெரிய மேனேஜர் வேலையோ. கீழே பார்க்காதீர்கள், மனிதர்களை பார்க்காதீர்கள், மேலே கர்த்தரையே பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். பயிற்சி எடுங்கள், கேளுங்கள், நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்று தானே சொன்னார். கேள், கொடுக்கிறேன் என்று தானே சொன்னார். உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுப்பேன் என்று தானே சொன்னார். நீ கேட்காதலினால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் அல்லவா? கேளுங்கள், எழும்புங்கள், கேளுங்கள், ரிசல்ட்டை எதிர்பார்க்குங்கள். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாகவே வரும். ஏன் வரக்கூடாது? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ சகலத்தை முன்கூட்டியே உமது வார்த்தைக்குள் வைத்து அனுப்பிவிட்டேன். நாங்கள் அதை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் கட்ட அவிழ்த்து எடுத்துக் கொள்கிறோம். நிரப்பிக்கொள்வோம். பூரணமாய் வாழ்ந்து இந்த பூமியில் உமது நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.